நேஷன் வாண்ட்ஸ் டு நோன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. ஆகாச வீரனுக்கும் பொற்செல்வனுக்கும் என்னதான் சங்கம்? என்னை யார் பார்த்தாலும் கேட்குற கேள்வி அன்னைக்கு ஃப்ளைட்ல கேட்குறாங்க, ஒரு பாட்டி கேட்குறாங்க, ஏன்பா உனக்கு விஜய் என்னப்பா பிரச்சனை? பெரிய லெசன் கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு தடவை அடிபட்டோம்னா அது ரியலைஸ் ஆயிரும். நம்ம லைஃப் பிஃபோர் 30 இருந்தது வேற, ஆஃப்டர் 30 இருக்கிறது வேற. நான் முதல்ல இந்த சுரேஷ் மாரா இப்போ இண்டஸ்ட்ரியிலே என்னை பார்க்கறது கிடையாது. யாரையுமே சாதாரண எடை போடவே கூடாது. நான் விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பார்த்துருக்கேன். இன்னைக்கு நிற்கிற மேடையில் நிற்கிற விஜய் சார் வரைக்கும் பார்த்துருக்கேன். எங்கள் கூட வாலிபால் ஆடுவார் சாலிகிராமத்தில். சாதாரணமாக இருப்பார், ஒரு பைக்கில் வருவார். வே ஹி ஸ்பீக்ஸ் மாநாட்டில், த வே ஹி ஹேண்டில் மக்களை. ஸோ அதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் கேஜிஎஃப் தீம் மாதிரி தான் அவர் பண்ணுறது. பட் அது ரியல் லைஃப்பில் வந்து எதிர்ப்பு ரொம்ப சம்பாதிக்கும். ஒரு சிங்கம் எப்போ எதுலையும் பெக்யூலியர் தான் சார். இப்போதான் சேது சார் பார்த்தாரு, நல்லா இருக்குன்னு சொன்னார். நான் ஒன்றுமே யோசிக்கல, அப்படியே ஹெட்ஃபோனை கீழே வச்சுட்டு அப்படியே வெளியே வந்தேன். ஸ்ட்ரைட்டாக போனேன், ஒன்றுமே பேசலை. சேதுவை பார்த்து ஒரு ஹக் பண்ணேன். என்னடா மச்சான் எப்படிறாங்க? உடனே பேசி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போகிறதுக்கு முன்னாடி, மாமா நாளைக்கு ஒரு டைரக்டர் அனுப்புகிறேன் அப்படின்னு. அந்த டைரக்டர் தான் சீனு ராமசாமி. என்னைக்குமே நீங்கள் கேட்ட மாதிரி ரெகுலர் பர்சன்லாம் கிடையாது. சும்மா படங்கள்ல மட்டும் தான் பண்ற கேரக்டர்ஸ். அது பியூட்டி தெரியுமா? என் வாழ்க்கைக்கு எவனும் தேவையில்லைன்னா எவனை வேணாலும் அடிப்பேன். அது உனக்கும் தெரியணும், உன் நொன்னனுக்கும் தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மீசை அந்த இதுக்கு தான். எனக்கு வேற வழியே இல்லை. ஹிந்தியில் போய் அதில் காப்பு இந்த மீசை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த படத்துக்கு இது. அப்புறம் இன்னொரு படம் தியாகராஜன் சார் படம் பண்றேன், அதுவும் இந்த மீசை கோட். ஆமா, அதெல்லாம் அடிச்சிட்டு எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துட்டோம். கருப்பையான் கேரக்டரை இப்படி தான்டா, எனக்கு சத்தியமா தெரியாது அவனுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குன்னு படத்துல. யாருமே சொல்லல, பாலா சாரே சொல்லல, நாளைக்கு ஒரு ஷாட் வைக்க போறாங்க, நீ ஃபுல்லா மூக்குல சிகரெட் இழுக்க போற அப்படின்னு சொல்லி நாளைக்கு வைக்க போறாங்கிறது எனக்கு தெரியாது. லிட்டரலா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ மூமெண்ட். எனக்கு அந்த மாதிரி கொடுங்கடா, நான் பண்றதுக்கு தயாராங்க. ஐ எம் நாட் லுக்கிங் ஃபார் சேலரி. நம்மளுக்கு மன திருப்தியா ஒரு படம். எனக்குலாம் கடைசி விவசாயில கடத்தினா காலில் விழுந்து கும்பிட்டுருப்பேன். மணிண்டா 4900 கோடி ஒரு படம் பண்ணியிருக்கு. F1 ஒரு படம் 2500 கோடி பட்ஜெட். இந்த படம் எடுக்கப்பட்ட விதமே அவங்க வந்து கமர்ஷியலா யோசிக்கவே இல்லை. நம்ம 1000 கோடின்னு பேசலாம், ஆனா படத்துல வந்து ஸ்கிரிப்ட் வந்து வீக்கா வச்சுட்டோம்னா 1000 கோடி பண்ணாது. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் கூட ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் R.K. சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பல வருஷம் கழிச்சு ஒரு இன்டர்வியூக்காக நம்ம மீட் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா 100 கோடி கிளப்பில் இணைஞ்சு ஒரு படத்தோட சக்ஸஸ் மீட்டை வந்து ரொம்ப அதிகமாக செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து மீட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கா அந்த அதில் நானும் ஒரு பார்ட் அப்படின்னு தலைவன் தலைவியில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த சில படங்கள் வந்து பண்ணும்போதே அதோட எனர்ஜி நம்மளுக்கு தெரியும். லைக் நான் ப்ரொடியூஸ் பண்ண தர்மதுரையில் படம் காப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் காப்பி பார்க்கும்போது இதே ஃபீல் இருந்துச்சு. அப்போதான் நான் டப்பிங் பண்ணும்போதே அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் போடுங்கன்னு சொன்னேன். அப்போ பார்த்தோன்னே நான் ஒரு கோ டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்த படம் பாருங்க ஜாக் பாட்டு. ஏன்னா ஒரு படத்தில் வாழ்வியல் விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் இருக்குல்ல, அதில் எமோஷனும் சேர்ந்து இம்பேக்ட் ஆச்சுன்னா ஆடியன்ஸ் அவங்கள ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தில் நடந்தது. ஸோ இது வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்களோட ரிலேட் பண்ணிக்கிறதுனால மேபி மிகப்பெரிய ஒரு இடம் கிடைச்சதா நீங்களும் கன்சிடர் பண்றீங்க, கரெக்டா? ரைட். பட் ஆனால் R.K. சுரேஷை வந்து நான் பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சாஃப்ட் வெளியில பார்க்குறப்ப, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ரக்கடான ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவர் தேவைப்பட்டா வெளியில வருவாரு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே தெரியும். பட் கணவன் மனைவி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து R.K. சுரேஷ் வந்து யாரு? ஆகாச வீரனா? தபால்னு காலில் விழுந்துட்டு? உண்மையை சொல்லணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் ஆஃப்டர் காலேஜஸ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணது. அவங்ககிட்டையும் சரி, என்னை அடுத்து டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் பண்ண என் ஒய்ஃபாக இருந்தாங்க சரி, நான் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் தான். அது எங்கள் அப்பா அப்படி. எங்கள் அப்பா வந்து he will treat
அம்மா வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அப்பா அப்படிதான் பார்ப்பார். என்னம்மா? சரி. அப்படியாம்மா? வந்துடுறம்மா. இவ்வளோதான். ஏங்க லேட்டு? அந்த வந்துடுறம்மா. சாப்பாடு சரியில்லை ஒரு நாள் கூட சொல்ல மாட்டார். இதில் உப்பு இல்லை, காரம் இல்லை, அதெல்லாம் சொல்லவே மாட்டார். நல்லா இருக்குமா. அது ஜென்ரலாக ஒரே ஒரு விஷயந்தான். அப்பா எப்போ சொன்னாலும் நம்ம 1000 வேலையா சுற்றிட்டு வரோம்டா. அவங்களுக்கு அதான் ஃபோக்கஸ். சாப்பாடு, நம்மளை பார்த்துக்கிறது, இதுதான் ஃபோக்கஸ். இதில் போய் நம்ம ஹர்ட் பண்ணோன்னா அது நம்ம லைஃபே சந்தோஷமாக இருக்காது அப்படிங்கிறது அவரோட தாட் ப்ராசஸ். அதே இது இப்போது எனக்கு இப்போ என்ன என் ஒய்ஃபாக இருக்கட்டும், என் குழந்தையில என்ன அப்படியா? சரி. என்னம்மா? அப்படியா? லேட்டாகுதா? சரி. எல்லாம் தலையாட்டிட்டு போயிட்டோன்னா வாழ்க்கை நல்லா இருந்துடும். அவ்வளோதான். என்ன அவங்கள்ட்ட கூட அவங்க தானே லைஃப் லாங் இருக்க போகிறாங்க. அவங்கள்ட்ட போய் எதுக்கு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு தடவை அடிபட்டோம்னா அது ரியலைஸ் ஆயிரும் நம்ம லைஃப்ல. ஓகே. அது நிறைய பாடம் கத்து கொடுத்துருக்கு. பெரிய பெரிய லெசன் கத்து கொடுத்துருக்கு. நான் பிஃபோர் 30 இருந்தது வேற, ஆஃப்டர் 30 இருக்கிறது வேற. ஸோ இந்த ஸ்பேன் ஆஃப் 10-12 இயர்ஸ் என் லைஃப்ல வந்து எவ்வளோ விஷயங்கள் கத்து கொடுத்துருக்கு. நான் முதல்ல இந்த சுரேஷ் மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியிலே என்னைய பார்க்கறது கிடையாது யாருமே. நான் பெருசாக வெளியே போகிறதில்ல, அது ஒரு விஷயம். பட் நான் அப்போ இருந்த சுரேஷ், நீங்கள் சொன்னீங்களே உள்ள ரக்டா, அதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை. அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நம்ம ரக்டு பர்சனாக வேணால் ஆக்டிங் வேணால் பண்ணி காமிக்கலாம் தவிர ரியல் லைஃப்பில் அதில் இருக்கிறது பிரயோஜனமே இல்லையே. இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை கோச்சிக்கிறேன், அவங்களோட நான் வந்து மன வருத்தத்தில் இருக்கேன்னு வைங்களேன். ஸோ அதை வந்து வெளிப்படுத்திடுறோம் சில நேரங்கள். அதான் நீங்கள் ரக்டுன்னு சொல்கிறீங்க, ரைட்டா? அது என்ன ஆயிருது அப்படின்னா காலப்போக்கில் வந்து அவங்க கூடயே நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டியது இருக்கு, அவங்க கூட படம் நடிக்க பயணம் பண்ண வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா ஒரு ரயில் பயணங்கள் மாதிரி தான் லைஃப். நம்ம அதுல கோச்சுக்கிட்டு அதுல ஒண்ணுமே யூஸே இல்லை. அது ஒரு பெரிய பாடம் கத்துக்கிட்டது வந்து சேது கிட்ட, விஜய் சேதுபதி கிட்ட. அது என்னன்னா ஒரு பிசினஸ்க்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த பர்சனல் ஆக்கிக்கிட்டேன் நீங்க. ஆமா. ஓகே. அப்போ சேது எப்படின்னு தெரியல. சேது கொஞ்சம் அப்பயே கொஞ்சம் மெச்சூர்டான ஆளு. லைஃப் க்ரோ ஆகும்போதே அவரோட ஸ்டேஜஸ்லயே வந்து ரொம்ப மெச்சூர்டான ஆளு சேது. அதனாலதான் இன்னைக்கு அவன் க்ரூமிங்கே ரொம்ப நல்லா இருக்கு. சரியா? அப்போ நம்ம அதை அந்த டைம்ல என்னன்னா உங்களுக்கே தெரியும் 2000 நான் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி வந்து 15-16 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2010ல படம் பண்ணும்போது அவ்வளோ பிஸி, இது நம்மளுக்கு ஓட்டம் என்னன்னா சரி அடுத்த படம் எப்படி பண்ணணும், இந்த படம் எப்படி பண்ணணும், இந்த ஹீரோ ஒரு ஹீரோ மேல இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ அந்த ஹீரோவை நம்மளே நினைச்சுக்கிறோம், இது நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு சில நேரங்கள் வந்து ஹர்ட் ஆயிருது. ஸோ அப்படி வந்தது. ஆனா காலப்போக்கில் வந்து இல்லை, இது வந்து ரியல் லைஃப், இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிய வரும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். எந்த கட்டம் உணர்த்துச்சு? என்ன உணர்த்துச்சுன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான், அதுவே ஒரு மேஜிக்கல் பாயிண்ட் அப்படின்னு தான் லைஃப்ல சொல்லுவோம். நான் ஒரு டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் தாரத்தப்பட்ட படத்துல, கருப்பையாவுக்கு. ஆமா. ஸோ அப்போ சவுண்ட் இன்ஜினியர் வந்து விஜய் சேதுபதி 2-3 ஷார்ட்ஸ் பார்த்துருக்காப்புல. பார்த்துட்டோன்னே நான் அப்போ இல்லை, நான் அப்போ தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ அவர் டப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. இரபியா ஏதோ ஒரு படம் தெரில, என்ன படம். சரி. அப்போ சேது அவன் நல்லா பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வெளியே இப்போ வந்துட்டாப்ல. சரி வந்தா சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் அதுக்கப்புறம் வெளியே சேது இருந்தாரு, பார்த்தோன்னே அப்படி நான் பேசவே இல்லை, அப்படியே உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோடனே சவுண்ட் இன்ஜினியர் ரெடியாங்க அப்படின்னு சொன்னா டப்பிங்க்கு ரெடி ஆகிட்டேன். சார் இப்போ தான் சேது சார் பார்த்தாரு, நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு, கேட்டதை சொல்ல சொன்னார் அப்படின்னு. ஒன்றுமே யோசிக்கல, அப்படியே ஹெட்ஃபோனை கீழே வச்சுட்டு அப்படியே வெளியே வந்தேன். 2 பேரும் டைரக்டர் இருந்தாங்க, அவங்களும் இருந்தாங்க. கார்த்திக் சுப்ராஜன் நினைக்கிறேன். சரி, நல்ல கார்த்திகோ. ஓகே. ஸ்ட்ரைட்டாக போனேன், ஒன்றுமே பேசல. சேதுவை பார்த்து ஒரு ஹக் பண்ணேன், என்னடா மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு. அவ்வளோதான். அந்த ஒரு செகண்ட் இருக்குதும்மா, எல்லாமே உடைச்சிருச்சு. என்னமாம்மா அக்ரிமெண்ட் இருக்குன்னு அந்த ஸ்பாட்லேயே கிழிச்சு தூக்கி போட்டு அவ்வளோதான். மாமா உனக்கு முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா அதெல்லாம் விட்டுரு, அதை விட்டுரு, வேற கேம் எப்படி இருக்க என்ன இருக்குன்னு அதையே நான் விட்டுட்டேன். உடனே பேசி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போகிறதுக்கு முன்னாடி மாமா நாளைக்கு ஒரு டைரக்டர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல.
அந்த டைரக்டர் தான் சீனு ராமசாமி தர்மதுரைக்காக. ஆமா, அந்த 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 ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இருக்கு தெரியுமா, நம்ம லைஃப்ல விடுறோம். இதை தான் நம்ம பர்சனல் லைஃப்லயே விட்டுறோம், அந்த ஈகோல விட்டுறோம். அது வந்து சில நேரங்கள் ஒய்ஃப்டே விட்டுறோம்ல. நம்ம கூட நம்மளை அன்பா இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்களோட அந்த 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 மூமெண்ட்டை விட்டுட்டோம்னா திருப்பி அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஏங்க வேண்டியது இருக்கும் லைஃப்ல. அது லவரா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். நான் அதாவது வந்து என்னோட பர்சனல் லைஃபுக்கும் என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. ஐ ஒன்ட் ரிலேட் மை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி அப்படிலாம் நான் க்ளோஸாக பெருசாக அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிற மாட்டேன். இருந்தேன், பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். பட் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது, என் குடும்பம் அப்படிங்கிறது வந்து அது என்னோடது. அப்படி நான் பார்த்துட்டேன்ல. See, I have seen so many friends in my life. அதுல யார் ரியலா இருப்பா? நிறைய துரோகம் பார்த்துருப்பேன். ஆமா, நம்மள்ட்ட வந்து சிரிச்சு பேசிட்டே வெளியே போய் ஏட்டா நீங்களடா இப்படி அப்படி. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய வந்து ரொம்ப இன்னைக்கும் நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ரியல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் படித்தவங்கள தான் இருப்பாங்க. அவங்களோட தான் இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரே அப்படிதான் ரிலேட் பண்ணுவார். ஸோ அவருக்கு அந்த ப்ரீவியஸா ஒரு ராஜ் பகதூர், ஆமா, அதுதான் நம்மளுக்கு மைண்ட்லேயே வரும். மிச்சது எல்லாமே வந்து த ப்ராசஸ் ஆஃப் டிராவலிங் தான். அந்த நேரத்துல நம்ம கூட பயணப்படுறோம். ஆமா ஆமா, அதுல சில பேர் உண்மையா இருப்பாங்க. அந்த மாதிரி நான் பாக்குறேன். என்னோட பிசினஸ்ல உண்மையா இருக்காங்க சில பேர். அவங்களுக்காக நம்ம எது வேணாலும் பண்ணலாம். அப்படிதான். அந்த ஸ்பேன் ஆஃப் லைஃப், த மூமெண்ட் கரெக்டா அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப எதிர்பார்க்கும் போது தானே நம்மளுக்கு பிரச்சனையே வருது, டிசப்பாயின்மெண்ட் ஆகும். ஆமா கண்டிப்பா. என்னடா சும்மா டெஸ்டிங்லாம் அப்பப்போ பண்ணுவேன். யாருக்கிட்ட? நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பண்ணுவேன். என்ன மாதிரி? கஷ்டமா இருக்குடா, ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்கடா, 1 லட்ச ரூபா கொடுங்கடா. இல்ல மச்சான் இப்பதான் டைட்டா இருக்கு அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு என்னன்னா உண்மையா நான் டெஸ்டிங்காக தான் பண்ணுவேன். புரியுது. கடவுள் என்னைக்குமே அந்த நிலைமைக்கு நம்மளுக்கு கொண்டு வரவும் மாட்டார், இருக்கவும் மாட்டார், அது வேற விஷயம். பட் நான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிப்பான். ஓ அப்படியா, அவங்களாம் இப்படியா அப்படிங்கறத ரியலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. This is what the life is. அது மனசுக்குள்ள அது என்னைக்குமே நீங்க கேட்ட மாதிரி ரெகுலர் பர்சன்லாம் கிடையாது. சும்மா படங்கள்ல மட்டும் தான் பண்ற கேரக்டர்ஸ். அது பியூட்டி தெரியுமா? படத்துல வந்து நம்மளை மீறி உள்ள இருக்கிற ஜீவன் ஒர்க் அவுட் ஆகுறது இருக்குது. உண்மையானவனா இருக்கட்டும், கிரியேட்டரா இருக்கட்டும், பட் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்போது சீன் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த படம் ரொம்ப நான் பண்ணதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலைவன் தலைவி. ஏன்னா ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி வந்து அப்படி ஒரு கேரக்டர். ஸோ நம்ம பாக்குறோம் நம்மளோட கஷ்டங்கள் அவள் தங்கச்சி பற்றக்கூடாது, நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அண்ணன். அப்போ ரியல் லைஃப்ல அந்த இருக்குமா அப்படிதான் இருப்பான். பெருசா நான் வந்து அலட்டிக்கிறதோ கத்துறதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஹோட்டல் அடிக்கிற சீன்ல கத்திருக்கேன். மிச்சம் எந்த சீன்ஸ்லயுமே நான் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது உங்களோட. அப்படியே மைல்டா அப்படி நோட் பண்ற, இது பண்றது, ரியாக்ஷன்ஸ் இதுலயே நான் டெலிவரி பண்ணிருப்பேன். ஏன்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு விஜய் சேதுபதிங்கிற ஒரு அரக்கன், ஓகே, இது ஒரு அரக்கி கூட நடிக்கிறேன்ல. அந்த மூமெண்ட் நம்மளுக்கு தெரியும். நம்ம எவ்வளவு படம், நான் 34 படம் பண்ணிட்டேன், 35 படம் பண்ணிட்டேன். நம்மளுக்கு கூட நடிக்கிறவங்களோட பெர்ஃபார்மன்சஸ் தெரியும், அந்த டைமிங் தெரியும். அவ்வளோ அழகா டைமிங் எடுப்பாங்க 2 பேருமே. நீங்க இவ்வளோ விஷயங்கள் நோட் பண்றது சொல்றதை விட எனக்கு மகிழினியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தைக்கு எப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அப்படி ரியாக்ட் பண்ண தெரியும் அப்படிங்கறது ஆச்சரியமா இருந்தது. அது பியூட்டிங்க. என்னன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே காட் பிளெஸ்ட். அது ஃபியூச்சர்ல பெரிய ஆர்டிஸ்டா வருவாங்க. அழகா ஆக்ஷன் சொல்லிட்டா அவ டைமிங்க புடிச்சுக்கிட்டா. குழந்தை இல்ல, நான் ஒரு ஆக்டர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுச்சு. என்ன பண்ணுவா ஒரு பாண்டியராஜ் சார். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், மிங்கிள் ஆயிட்டோம். அவளுக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் நான் தான். ஆனா உங்க கூட ஆட்டோல அமைதியா உட்கார்ந்து அதுதான் அவளுக்கு பிடிக்காத ஒரே ஒரு கேரக்டர் படத்துல நான் தான். ஏன்னா எங்கெல்லாம் அவளை வச்சிருக்காங்களோ நான் புடுங்குவேன். ஆமா, அவளை அந்த ஹோட்டல்ல அடிச்சுட்டு கதறா பாவம். அதுக்கப்புறம் அவன் தங்கச்சிட்ட இருக்கும்போது, ஆனா
ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னா என் கூட நல்ல ஜெல் ஆயிடுச்சு. ஏன்னா சில சீக்வன்சஸ் தேவைப்படுது, ஷார்ட்ஸ் தேவைப்படுது. குழந்தைக்கு அந்த டாய் வண்டியில கூட்டு போறது இதெல்லாம் வந்து, ஏன்னா இந்த ஆட்டோலயே பாத்தீங்கன்னா அவன் குழந்தை மேல அன்பா இருப்பான், ஏன் தங்கச்சி மேல இன்னும் அன்பா இருப்பான். பட் அந்த குழந்தை வந்து ஒரு பிளஸ்டு சைல்டு, அழகா டைமிங் கொடுப்பா, அழகா நடிக்கும். அது செட்டுல எல்லாருக்கிட்டையும் நல்லா சமஜாலி. அது சேது ரொம்ப அழகா வந்தோடனே அது பேம்பரிங் பண்றதுல சேது மர கிடையாது. ஆமா ஆமா, எல்லாரும் நாட் ஓன்லி கிட்ஸ், குழந்தைங்க மட்டும் இல்லாம எல்லா ஆர்டிஸ்டும் அழகா ஹேண்டில் பண்ணிப்பா. அந்த சீன்ல என்ன நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத வந்து அழகா ஹேண்டில் பண்ணிப்பாரு. அது ஒரு பெரிய பிளஸ். எப்படி எம்ஜிஆர் அந்த டைம்ல பண்ணுவார், அதே மாதிரிதான் இவர் ரஜினி சாரும். நம்ம நடிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவன் என்ன நடிப்பான், அவன் டைமிங்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஜெல் பிடிக்கணும் அப்படிங்கறத வந்து அழகா பேலன்ஸ் பண்ணி நடிப்பார். அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப நல்லா இருக்கும் சேதுட்ட. சோ அந்த ஸ்பாட்டே சம வைப். நித்யாட்டையும் ரொம்ப நல்லா இருக்கும். நித்யா மேனன்ட்ட பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா அவன் கொஞ்சம் விட்டா நம்மள தின்ட்டு போயிருவாங்க ஸ்கிரீன்ல. சோ அது மீட்டர் அப்படியே ஹோல்டு பண்ணணும் நம்ம. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரிக்குள்ள ஒவ்வொரு கேரக்டரும் அதோடைய கேரக்டராவே உள்ள ஒட்டுனா மட்டும்தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியில பாக்குற எங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தலைவன் தலைவியோட பெரிய சக்சஸா வந்து எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப நிஜமாவே பொற்செல்வன் தாய்மாமன் தான் அப்படிங்கிற ஃபீல் கொடுத்தாரு. அதே மாதிரி நித்யா மேனன் தான் அந்த குழந்தையோட அம்மா, ஆகாச வீரன் தான் அப்பாங்கிற எல்லா ஃபீலுமே வந்து ரியலா கொடுத்ததுதான் மிகப்பெரிய சக்சஸ். அதோட அந்த தீபாக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து ரியலிஸ்டிக்கா. காரணம் நான் பார்த்திருக்கேன்ல, நம்ம குடும்பத்துல சொந்தக்காரங்கள்ல அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவ்வளவு ஒரு அத்தை இருக்காங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம தியேட்டர் ஆடியன்ஸ்ட நம்ம படம் எடுக்கும் போதே சொன்னோம், நாங்க பாருங்க தியேட்டர்ல கொண்டாடுவாங்க. ஏன்னா அப்படியே குடும்பத்துல நடக்கிறது அப்படியே காமிச்சிருக்காங்க. இதுல இந்த சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, கத்துறாங்க வைக்கிறாங்க. அது ஓடிடிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்க லைஃபா ஒரு கதாபாத்திரங்கள் வந்து ஒரு படம் எடுக்கும்போது அந்த 2 மணி நேரத்துல நம்ம டெலிவரி பண்ணணும். மொத்த வாழ்க்கை ஒரு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளை 2 மணி நேரத்துல சொல்லும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து லவுடா சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த படத்துக்கு தேவை, இந்த படத்துக்கு தேவை. ஓகேங்களா? இதே மாமனிதன் படத்துல கடைசி வரைக்கும் அவ்வளோ செட்டில்டா சைலண்டா பண்ணிருப்பான் சேது. ஸோ அந்த படத்துக்கு அது தேவை. ஹி இஸ் அ பெர்ஃபார்மர். அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அது பண்ணாங்க. கேரக்டர் டிமாண்டை வந்து நிறைய பேர் வந்து அதை ரியலைஸ் பண்றது சில ரொம்ப மெச்சூர்டான பீப்புள் பண்ணுவாங்க, சில பேருக்கு அது ஓகே. அதுதான் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சேது கத்திருக்கவே மாட்டாங்க. அந்த எமோஷனல் பார்ட் ரொம்ப அழகா இருக்கும். அந்த அதெல்லாம் ஒரு 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 இது போயிட்டு இருக்கும்போது சொல்லுவார் சேது வந்து இந்த மாதிரி எப்படா இந்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு எப்படா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நாங்க எல்லாம் உட்காந்து நாங்களே எமோஷ்னலா ஃபீல் ஆயிட்டோம். அது சில ஆர்டிஸ்ட் அந்த டெலிவர் பண்ணும்போது அதோட இம்பேக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. தர்மதுரையில் அதோட ஃபீல் நல்லா இருக்கும். அந்த ராதிகா மேடம் வந்து சொல்லும் போது என் குட்டியான நான் சொன்னோடனே அப்படியே நின்றுச்சுறான்னு சொல்றேன். அந்த இம்பாக்ட்லாம் இருக்குல்ல, பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இல்லை நேஷன் வாண்ட்ஸ் டு நோன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. ஆகாச வீரனுக்கும் பொற்செல்வனுக்கும் என்னதான் சண்டை? ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூஸே கொடுக்கல படத்துக்கு என்னதுக்கு பிறகு. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க, டைரக்டர் உங்ககிட்டயா சொன்னாரா? எனக்கு அதான் கேள்வி. இல்லை, அது என்னன்னா நாங்கள் ஒரு சண்டைக்கான மீனிங் வைக்கலான்னு இருந்தோம், ஒரு சீனா. ஆமா, முன்னாடி ஸ்கூல் டைம்ல இதுன்னா எல்லாம் யோசிச்சோம். ஐயோ அப்படிலாம் வச்சாங்கன்னா அது தெரிஞ்சிருச்சு, விடை தெரிஞ்சிருச்சுன்னா அதோட சுவாரஸ்யம் இருக்காது, அப்படியே ஓப்பனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை யார் பார்த்தாலும் கேட்குற கேள்வி அதான். அன்னைக்கு ஃப்ளைட்ல கேட்குறாங்க, ஒரு பாட்டி கேட்குறாங்க, ஏன்பா உனக்கு விஜய் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. அது சும்மா சினிமாக்குமா. ஓகே ஓகே, சில பேர் அதை ரியலாவே எடுத்துக்கிறாங்க. பட் ஆனா உங்கள்ட்ட யோசிச்சீங்க, பட் ஆனா அது என்ன எக்ஸாக்ட்டாங்கிறது பாண்டியராஜ் சார் யோசிச்சாரு. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சேதுவே சொன்னான், இல்ல மாமா அது ஓப்பனா விட்டா தான் அதோட சுவாரஸ்யம் நல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் அவன் கெத்தாவே இருப்பான், பொற்செல்வன் கெத்தாவே இருப்பான், அவனும் அப்படிதான் இருப்பான், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் சேது. ஆமா கரெக்ட்.
ஸோ அது நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கிட்டு இது பண்ணாங்க, என்னதான்டா பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பார்க்குறீங்களா நீங்கள்? ஊத்து பார்க்குறீங்களா? இல்லை, கொஞ்சம் இன்ஸ்டா கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. சில இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சிலது சும்மா ட்ரோல் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட்டு. என்ன ஒரு 9 hours 10 hours ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்ப்பேன். ஓ, மொத்தமே 10 நிமிஷம் வந்து அதுக்காக ஒதுக்கி பார்ப்பீங்க. பட் அதுல இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வேற வச்சிருக்கீங்க. ஆமாம். என்னன்னா முதல்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருசா நாலேஜபிள் க்ரைட்டீரியா மாதிரி இருக்காது இன்ஸ்டாகிராம். இப்போல்லாம் வந்து இதெல்லாம் லாட் ஆஃப் கோட்ஸ் அண்ட் எவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் இருக்கு. நல்ல விஷயங்களை மாத்திரம் எடுத்துப்போங்க. ஓகே, ரைட்டு. ஸோ கம்மிங் டு யுவர் கேரக்டர்ஸ் ஃப்ரம் கருப்பையா, அதுக்கப்புறம் வந்து ரோலெக்ஸ் பாண்டி, அதுக்கப்புறம் வந்து பொற்செல்வன், அதுக்கப்புறம் ரவி, புலிக்குத்தி பாண்டி, விசித்திரன், அதுக்கப்புறம் புலிக்குத்தி பாண்டியில் வந்து சரவெடி. ஸோ இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்தும் வந்து நார்மலான ஒரு பேர் இல்லாமல் ஏதோ ஒரு பேரை இப்போ இன்டர்வியூ பண்ணுற பர்பஸ்க்காக நான் ஞாபகம் வச்சுருக்கேன். என்னன்னாலும் ஜென்ரல் பப்ளிக்கில் இருக்கிறவங்களும் அதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த யுனிக்னஸ் வந்து அமைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா நிறைய பேர் வில்லன் கேரக்டர்ஸ் வந்து பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே வந்து இத்தனை பெக்கூலியரான பேர் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் ஆர்கே சுரேஷ்க்கு வந்து அது எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன? நான் கேரக்டர் செலக்ட் பண்ணுற விதம் தான். நான் சும்மா கூட இருந்துருவேன் வீட்டில், படம் கூட வேணாண்டா ஆனால் கரெக்டாக கொடுங்கடா எனக்கு, எவ்வளோதான் நான் டேரக்டர்ஸ்ட்ட கேட்குறது. இப்போ வந்து சொல்கிறவங்க என்னென்னா, இப்போது தலைவன் தலைவிக்கு அப்புறம் ஒரு 6-7 படம் பண்ணுறேன். அதில் 4 படம் மலையாள படம், இதுல 3 படம் வந்து தமிழ் படம், 1 படம் ஹிந்தி பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா எல்லாருமே எழுதும் போதே என்னைய வச்சு எழுதுவாங்க. அப்படி சில படங்கள் எல்லாம் ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் இவன் நல்லா இருப்பான், அவன் நல்லா இல்லாம, இப்போ கௌதம் கார்த்திக் நானும் ஒரு படம் பண்றோம். அந்த படத்துல எழுதும் போதே இந்த கேரக்டர் வந்து சுரேஷ் வச்சு எழுதுறோம்னு சொல்லி எழுதி என்கிட்ட சொல்லும் போதே, அவங்க சொல்லும் போதே அவ்வளவு நல்லா இருக்கு. நான் பாருங்க சார் உங்களை வச்சுதான் எழுதியிருக்கோம் போது நம்ம அந்த கேரக்டரை சேஞ்ச் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மீஸ் அந்த இதுக்குதான். எனக்கு வேற வழியே இல்லை, ஹிந்தியில போய் அதுல காப்பு இந்த மீஸை யூஸ் பண்ணிப்பேன். இப்ப இந்த படத்துக்கு இது அப்புறம் இன்னொரு படம் தியாகராஜன் சார் படம் பண்றேன், அதுவும் இந்த மீசை. சோ அதுலயும் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் வருது, அதுக்கு நான் தாடி வைக்கணும், நானும் யோகி பாபு சாரும். அப்ப அது ஹீரோ பண்ற ப்ராஜெக்ட். அதுக்கு அடுத்து டவுன் ஸ்டேஷன் ஒன்னு வருது, அதுவும் சூப்பரா இருக்கும். அது வெப் சீரிஸ், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ எனக்கு வேற வழியே இல்ல, இதே மீசை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு. சிலதை இறக்கி விட்டுக்கிற வேண்டியதா, சிலதை தூக்கி விட்டுக்கிற வழியே இல்ல. அட் அ டைம்ல வந்தா 5-6 படம் ஒன்னா வரும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு அப்படியே இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். தலைவன் செலக்ட் பண்ணது பாண்டியராஜ் சாருக்கு தான். அவருக்கு ரொம்ப நன்றி. என்னைக்குமே அவர் படம் நம்ம வீட்டு பிள்ளையா இருக்கட்டும், எல்லா படத்துலயும் என்னோட 3வது படம் அவரோட இது. அவரா இருக்கட்டும், முத்தைய அண்ணனும் அதே மாதிரிதான், எழுதும் போதே என்னைய வச்சு எழுதுவார். சரவடி சுரேஷ் அண்ணா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதுவார். அதனால எந்த படமா இருந்தாலும் அவர்கிட்ட தள்ளி வச்சுட்டு அவர்கிட்ட ஓடிடுறது. அது மாதிரி பாண்டியராஜ் சார்ட்ட ஒரு 4-5 டைரக்டர் இருக்காங்க. இதுதான் நான் கேட்க வந்தேன். சில டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய டைரக்டர்ஸ் மட்டும்தான் ஒரு கேரக்டரை எழுதுறப்பவே அதோட பேர் யாரு அப்படிங்கறத போட்டு எழுதக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கு. மற்ற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா எழுதிட்டு அதுக்கு வந்து ஒரு ஆளை தேடுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய டிஃபரன்சஸ் அப்படிங்கறதான் சொல்றீங்க. ஸோ அமைஞ்சது எல்லாமே ஆர்கே சுரேஷ் நினைச்சு எழுதுனது, அதனால இவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமா, அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு அது 100% ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். உள்ள அது இறங்கி டே 1ல உள்ள இறங்கினாலே அப்படியே ஒரு 10 செகண்ட்ல கேரக்டரா மாறிடும். அவ்வளவுதான். சரி, நான் கேரவன்ல இருந்து வெளியே போறதுக்குள்ளேயும் அந்த கேரக்டரா சேஞ்ச் ஆகி தான் வரும். இது என்னோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே பாலா சார் கொடுத்துட்டாரு. அந்த கருப்பையான் கேரக்டரை இப்படிதான்டா, எனக்கு சத்தியமா தெரியாது அவனுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குன்னு படத்துல.
யாருமே சொல்லல, பாலா சாரே சொல்லல நாளைக்கு ஒரு ஷாட் வைக்க போறாங்க, நீ ஃபுல்லா மூக்குல சிகரெட் இழுக்க போற அப்படின்னு சொல்லி நாளைக்கு வைக்க போறாங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எல்லாமே வந்து கண்ணாடியை போட்டுட்டு ஸ்லோவா ஓ இப்படிதான் மூளை அம்மாஞ்சி கேரக்டர் என்கிட்ட சொல்லவே இல்லை அண்ணன். இதுதான்டா வில்லன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு போல. சசிகுமார் அண்ணன்ட்ட யாருமே என்கிட்ட சொல்லல. எனக்கு அப்பதான் தெரிஞ்சு ஓகே இது ஒரு சீன். ஏன்னா நீட்டா வந்து ஒரு முக்கியமானவர் சொன்னா அது பாலா அண்ணன் வேற திட்டுவார். முக்கியமானவர் முக்கியமான டெக்னீஷியன் வந்து சொன்னார், தம்பி இந்த மாதிரி நீ தான் இந்த படத்துல வில்ல, நல்லா புரிஞ்சுக்க, ஆனா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிருக்க. நீ சேஞ்ச ஒரு நாளைக்கு காட்டுறதுலதான் நீ அது நான் பாலா அண்ணன் என்ன சொன்னாருன்னு அப்புறம் சொல்றேன். சேஞ்ச் ஓவர் காட்டுறதுலதான் நீ வந்து அடுத்து நடிகனா இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறதுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மைண்ட்ல ஓடிச்சு, ஓ அப்ப இந்த படத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 33 டேக்கு அந்த மூக்குல இழுத்தது. 33 டேக்கு. ஏன்னா மூக்குல இழுக்கணும், அப்படியே விடணும், வாயில அடிக்க கூடாது. சரிங்களா? எனக்கு என்னன்னா சிகரெட் அடிச்சு பழக்கமே அதுதான் கேட்க வந்தேன். ஆமா. ஸோ அதுல வந்து நல்ல உள்ள வந்து ஸ்டஃப் என்ன சொல்லுவாங்க, அந்த சிகரெட்டோட ஸ்டஃப் ஜாஸ்தியா உள்ள வச்சிட்டாங்க. புகை ஜாஸ்தியா உள்ள போய் அடிச்சு ஹிட் ஆகுது. சர்ற சர்ற சர்றன்னு தலை சுத்துது. உள்ள இழுக்கிறேன், ஆனா சில நேரம் ரொம்ப புகை வந்துடும், சில நேரம் மைல்டா வரும். இதுல சிஜியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது இதுல. அப்போ புகை வரணும், கரெக்டா வரணும். 34 டேக், அதுல பெஸ்ட் டேக் எடுத்து வச்சுக்கிட்டாரு. தலை சுத்திட்டேன், அவ்வளவுதான். நீட்டா வந்து எங்க அண்ணன் வந்து பாலா அண்ணன் வந்து டேய் அவனுக்கு ஒரு தேங்காய் பர்பியும் வெல்லமும் கொடுங்கடா அப்படின்னு சொன்னோடனே அதை அடிச்சு காயில் வாயில் கொடுத்தாங்க. அதோட கிளியர் ஆயிடுச்சு. மொத்தம் எத்தனை அடிச்சிங்க அந்த 34 டேக்குக்கு? 4-5 பாக்கெட்டு. 4-5 பாக்கெட்டு. வா சரி, அது அந்த டெடிகேஷன் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த டெடிகேஷன் தான் என்னால விசித்திரன்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் லைஃப்ல அதை தொட்டு கூட பார்க்கணும்னு நினைச்சிருக்கவே கூட மாட்டீங்கல்ல. விசித்திரன்ல அடிச்சேன்ல 53 பாக்கெட்டு பீடி. ஐயோ பீடி. ஸோ அது என்னன்னா அப்படியே காலையில அப்படியே வந்தோடனே அந்த கேரக்டரா மாறுறதுக்கு ஒரு இழுத்துட்டேன்னா அப்படியே உட்காந்துருக்கேன். அந்த கேரக்டராகவே மாறி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு 75 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் அந்த படத்துக்காக வாங்க. அது எனக்கு ஒரு இன்னைக்கும் அந்த படத்துல இருந்து என்னால வெளியே வர முடியாது. மன திருப்தியா ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தி என்கிட்ட இருக்கு. எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அது வேணும். ஓகே, ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்குறேன். ஒரு நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பழக்கம், அது ஒரு படத்துக்காக நம்ம பண்ணுறோம், பட் ஆனால் அதை டெடிகேஷனுக்காக பண்ணுறோம், அந்த கேரக்டருக்காக பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு வகையில் உங்களை அது ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சா? திருப்பி வந்து ரியல் இதில் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இருந்ததா? அது என்றைக்குமே இருக்காது. நான் இந்த ஷூட்டிங் பேக்கப் பண்ணிட்டேன்னா அடுத்த மூமெண்ட்டே என்னோட ரியல் லைஃப்க்கு வந்துடுவேன். ஓகே. சில பேர் அதை வெளியே வர முடியாம தான் அந்த பாதிப்புக்குள்ளாயிருவாங்க. நான் உடனே அது வெளியே வந்துடுவேன். ஏன்னா அடுத்த கேரக்டருக்கு ரெடி ஆகணும். அந்த காலத்துல வந்து சிவாஜி சார் என்ன பண்ணுவாரா, ஏவிஎம் ஸ்டுடியோல நடுவுல ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் இருக்குமா. அப்படியே அந்த சீட்டை தாண்டி அந்த டோரை தாண்டி போயிட்டாருன்னா அங்க வந்து கோடிசனா பண்ணுவாரா, அடுத்த சீட்டை தாண்டி தானே பிச்சைக்காரனா பண்ணுவாரா, அடுத்த பார்த்தா குடியாரனா. 3 படம் அட் அ டைம் ஒரே ஸ்டுடியோல. வெளியே வந்துட்டு அப்படி போயிட்டு அதே மாதிரி சாவித்திரி அம்மா பண்ணுவாங்களா, சரோஜா தேவி மேடம் பண்ணுவாங்களா, நாகேஷ் சார் 6 படம் பண்ணுவார். 6 படம் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் எப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்னைக்குமே இது பழைய ஆர்டிஸ்ட் அப்படிலாம் அவங்கள்ட்ட உள்ள பெஸ்ட்டு குவாலிட்டிஸு, ரியல் லைஃப் குவாலிட்டிஸ், ஆன் ஸ்க்ரீன் குவாலிட்டிஸு, அவங்களோட டெக்னிக் மெத்தடு எல்லாமே கற்றுக்கணும். இன்னைக்கு வர்றவங்க வந்து ஒரு பட்டறையில் போயோ ஸ்கூலில் போயிட்டோ திஸ் இஸ் வாட் த ஆக்டிங் அப்படிங்கிறது வந்துடுறாங்க. அப்படி கிடையாது. நான் பண்ணும்போது எம்ஆர் ராதா சாரோட பேட்டர்னு, ரகுவரன் சார் பேட்டர்னு, சந்திரபாபு பேட்டர்ன் எல்லாமே வந்து என்னோட மாடுலேஷன் கற்றுக்கிட்டு தான் வந்தேன். வெறும் மாடுலேஷன்ஸ்க்காக மட்டும் இத்தனை பேரோட வாய்ஸஸ் கற்றுட்டு வந்தேன். அவங்களோட பேட்டர்ன் என்ன ஸ்கேலிங் பண்ணுவாங்கல்ல சில. எம்ஆர் ராதா சார் வந்து 3-4 ஸ்கேல் பேசுவார்.
அது இப்போ அது கார்த்திக் சாரும் ஒரு 3-4 வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பெருசா யூஸ் ஆகும். குமாரதா சார் பேசும்போதே அப்படின்னு அந்த டெப்த் எடுப்பாரு, அப்படி ஒண்ணு போவாரு. அதுக்கப்புறம் எல்லாமே அப்படின்னு மிடில் இதுல போவார். ஸோ இது என்னன்னா சில கேரக்டரைசேஷன் நம்ம அந்த கருப்பே அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எனக்கு யூஸ் ஆகும் அப்படி. ஸோ அதெல்லாம் நம்ம கத்துட்டு வரலாம். கார்த்திக் சாரும் அப்படிதான். ஏய் என்ன எப்படி அப்படின்னு பேசுவாரு. இல்லை சொல்லும் போது அவரும் 3-4 இது போடுவார். அது மாதிரி ரகுவரன் சார், ரஜினி சார் பண்ணுவாரு. ரஜினி சாரோட படங்கள் எல்லாம் கமல் சார் ரஜினி சார் அப்படிங்கிற 2 பில்லர்ஸ். ஆனா எனக்கு ரஜினி சாரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இல்லாத ஆக்டிங் மெத்தடே கிடையாது. எல்லாமே பண்ணுவாரு. அழுவாரு, இது பண்ணுவாரு. அது மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் ரொம்ப அழகா பண்ணுவாரு. அவர் மாதிரிலாம் ஆர்டிஸ்ட் பார்க்க முடியாது. நீங்க சொன்னோன்னே எனக்கு இந்த சீன் தான் ஞாபகம் வருது. நம்ம மம்முட்டி சாரும் ரஜினி சாரும் பேசிட்டு இருப்பாங்க தளபதியில, உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ, இந்த உயிர் உனக்கு கொடுக்கறதுக்கு தானே. பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அதோட மாடுலேஷன்ஸ் ஒரு இதுல அப்படியே போ. ஆமா, நம்ம இந்த மருதுல பண்ணும்போதே என்ட்ரி நான் கொடுப்பேன், நான் மருது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் டோட்டல் மாடுலேஷன்ஸ். நான் அடிப்பேன் அப்படின்னு பேஸ் வந்துடும், எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஸோ இதெல்லாம் என்னன்னா டோட்டல் வேரியேஷன்ஸ். நம்ம ஒரு 7-8 விதமான வேரியேஷன்ஸ் பேஸை வச்சுக்கணும், ஓப்பன் வாய்ஸ் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் ஆக்டிங் ஸ்கில்ஸ். அதோட பாடி லாங்குவேஜ், நம்ம ஒரு பேசுறத டெலிவர் பண்றது கை பேசும். பாருங்க கை பேசுது பாருங்க, கை பேசும் அப்படின்னு எல்லாருமே சரி. அதை நம்ம ரியல் லைஃப்ல பண்ணுவோம். எங்க நம்ம ரியல் லைஃப்ல இப்ப நீங்களா இருக்கட்டும் யாரா வேணாலும் ரியல் லைஃப்ல பண்ணுவோம். சினிமால போய் அதை மறந்துடும். அந்த ஷார்ட் வைக்கும் போது ஆன் பர்ஃபார்மன்ஸ் அப்ப க்ளோஸுக்கு போனா மறந்துடும். நீ க்ளோஸ் எடுத்தனா அது ஃபேஸ்க்கு இருக்க போகுது, நீ மிச்ச ஆக்டிவிட்டிஸ் பண்ணு, அது பிரச்சனையே கிடையாது. வைட்ல பண்ணும்போது உன்னோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பிரகாஷ் ராஜ் சாரோட ஸ்கில்லே அதான், பாடி லாங்குவேஜ். அவரு இஸ் ஃபேமஸ் ஃபார் பாடி லாங்குவேஜ். எப்படி டூயட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரகாஷ் சார் சக்சஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், பாடி லாங்குவேஜ் தான். பெரிய வடிவேல் சார் இஸ் எ எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மர்ல. இது அவரோட இந்த மாரி செல்வராஜ் படம் மாமன்னன் என்ன எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மர். சரி, அவர் பேசுவாருங்க, அத்தனை மாடுலேஷன்ஸ் பேசுவாரு. பாடி லாங்குவேஜோட கிங்கு, டப்பிங் கிங்கு. படத்துல கொஞ்சம் கம்மியா பண்ணா கூட டப்பிங்ல ஃபுல்லா ஏத்திடுவார், பிரிச்சு மேஞ்சிருவாங்க. ஜீனியஸ். ஸோ இவங்களெல்லாம் ஒரு படிச்சுக்கணும். இவங்க தான் என்சைக்ளோபீடியா. நம்ம இருக்கிற காலத்துல இருந்த இருக்கிறவங்க ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா அவங்க. ஸோ நிறைய படங்கள் நம்ம கடந்து நம்ம லைஃப்ல வந்தாலும் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனி இது லைஃபோட கனெக்ட் ஆகிற ஒரு படமா இருக்கலாம், இல்லை ஃபேவரட்டாவோ இல்லை மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் இருக்கா? மனசுக்கு ரொம்ப இம்பாக்டான படம்னா விசித்திரன்னு சொல்லுவேன். ஓகே. ஆனால் வேற எந்த கேரக்டருமே எனக்கு என்னன்னா இப்போ பொருட்செல்வன் கேரக்டர் சொல்லலாம். பட் அந்த ரொம்ப இதுன்னா அந்த மாதிரி நான் இன்னும் கேரக்டர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன காத்திருக்கேன். ஓகே, இப்போ பண்ற படங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி வருது. நீங்க நடித்த படங்கள் இல்லாத படங்கள்ல சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? விருமாண்டி, மூன்றாம் பிறை, மாமனிதன், மாமன்னன், அப்புறம் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப ரியல் லைஃப் இன்சிடென்ட் இருக்கிற படங்கள். ஓகே, நல்லா இருக்கும். ஓகே. சில படங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிற பாடம் இருக்கும். நமக்கு அது தெரியாது, அது சொல்லி கொடுத்துட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நிறைய பேர் ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப கடந்த பிறகு, ரொம்ப காலம் கடந்த பிறகு, ஆஹா இது அன்னைக்கே ஒரு இது நமக்கு சொல்லிட்டு போச்சே, அலர்ட் பண்ணுச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது மாதிரி இன்ட்யூஷன் மாதிரி தோணும்.
அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்த படங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமால இந்த படங்களாவது ஞாபகத்துக்கு வருதா? எவ்வளோ படங்கள் இருக்கு. சிவாஜி சார் படங்கள் பார்க்கலாம். திடீர்னு கேட்டா எப்படி, சின்ன கவுண்டர், விஜயகாந்த் சாரோட சின்ன கவுண்டர். ரீசன்ட் டேஸ்ல லைஃப் நான் எதையுமே தூக்கி மைண்ட்ல வச்சுக்கிற மாட்டேன். அதான் பிரச்சனையே இங்கே. சினிமாவை பார்த்து ஆனா பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் என் லைஃப் டைம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ்ல வந்து அந்த நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த லைஃபோட ஸ்பேன் எப்படி ஒரு மனிதனோட வளர்ச்சி அதெல்லாம் அது. அதே மாதிரி கேஜிஎஃப், என்னடா கேஜிஎஃப் சொல்றாங்க, கேஜிஎஃப்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தான். அதில் உள்ள நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய 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 மோட்டிவேஷன். படமே ஒரு பெரிய மோட்டிவேஷன். நீ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். கேஜிஎஃப் சொல்றான்னா எனக்கு ரொம்ப ரேரான ஒரு சாய்ஸா இருந்தது. எனக்கு அது மேபி உங்களோட ஆங்கிள் மேபி நான் அதை அப்ரோச் பண்ணிருக்காம இருந்திருக்கலாம். ஆமா, என்னோட பேஷன் வந்து மூவிஸ். நான் பியூர் பிசினஸ்மேன். நான் 16 வயசுல இருந்து பிசினஸ் பண்றேன். எங்க அப்பா சரௌண்டிங்ஸ் எல்லாமே we are into real estate. நான் சின்ன வயசுல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோட்டிவேஷன். அந்த மாதிரி எனக்கு லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, 4 பேருக்கு சேரன்னு நினைக்கிற விஷயங்கள், இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா அந்த படத்துல பண்ணிருப்பாங்க. அது சூப்பர் ஹீரோ. இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ ரியல், பட் அதை நீ வந்து நல்ல விஷயமா எடுத்து பண்ற விஷயங்கள் இருக்குது. இப்போ கைண்ட் ஆஃப் மெத்தட தான் வந்து விஜய் சார் பண்றாரு. தி வே ஹி ஸ்பீக்ஸ் மாநாட்டுல, தி வே ஹி ஹேண்டில் மக்களை. ஸோ அதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் கேஜிஎஃப் தீம் மாதிரி தான் அவர் பண்றது. பட் அது ரியல் லைஃப்ல வந்து எதிர்ப்பு ரொம்ப சம்பாதிக்கும் அவருக்கு. ஆனா பாசத்தையும் அதிகமா சம்பாதிக்கும். நீங்க சொன்னனால இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன். இப்போ இதே கேள்வி என்கிட்ட கேட்டாங்கன்னா என்னோட பதில் வந்து மகாநதியா இருக்கும். ஏன்னா அது வந்து என்னோட லைஃப்ல கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பணம் அப்படிங்கிறது ஒரு லைஃப்ல வந்து எவ்வளவு முக்கியம், அந்த கூடா நட்பு வந்து எப்படி வந்து மொத்தத்தையும் வந்து சிதைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாழ்க்கை பாடத்தை அதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்ததா ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரிதான் உங்களோட கண்ணோட்டத்துல நான் ஒரு தடவை வந்து கேஜிஎஃப் அணுகிட்டா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நினைக்கிறேன். ஆமா, ஓகேங்களா. அது எல்லாமே இருக்கு அந்த படத்துல. அதை நம்ம வந்து பார்க்குற கண்ணோட்டம் தான் இருக்கு. அதில் அந்த நான் அதான் சொல்கிறேன்ல, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாதிரி படத்தோட ஒப்பிடும். நம்மளோட நான் கேஜிஎஃப்னு சொன்னது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். பட் நார்மல் லைஃப் நீங்கள் சொல்கிற மகாநதி படம் இதெல்லாம் ஒரு சுப்பிரமணியபுரம் முதுகுல அதெல்லாம் எவ்வளவு படங்கள் சொல்லிட்டே போலாம். நீ பத்தாது, அவ்வளவு படங்கள் இருக்கு. பேச ஆரம்பிச்சா அவ்வளவு விஷயங்கள். அன்னைக்கு உள்ள ஸ்டேஜ்ல படத்தை பார்த்து எம்ஜிஆர் சாரோட வசனங்கள் படத்தை பார்த்து வாழ்ந்தவங்க இருக்காங்க. கலைஞர் சாரோட வசனங்கள் பார்த்து வாழ்ந்தவங்க இருக்காங்க. இன்னைக்கு நம்ம படமா பார்த்துட்டு வந்துடுறோம். ஆமா, அன்னைக்கு அப்படி இல்ல. அன்னைக்கு இருந்த ஒரே மீடியா தான். அதனாலதான் ஓட்டு அப்படியே டெலிவரி ஆச்சு. புரியுது. இந்த தாக்கம் குறையுது இல்ல. இப்ப நம்ம பேசுறோம், நீங்க மஸ்ட் பி 80s kid or 70s kid. 80s kid. ஓகே, ஒரு நீங்க 90s kid. ரெண்டு பேரும் நம்ம பேசுறப்ப இவ்வளவு படங்களை உதாரணமா சொல்றோம். இது ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இந்த விஷயங்களை பேசிச்சு, இது இந்த இடத்துல பல புரிதலை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லி நம்ம பேசுறோம்ல. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜென்சியோ ஒரு ஆல்ஃபா கிட்ஸ் அடுத்து வர்றாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் உட்கார்ந்து சிலாகிச்சு பேசக்கூடிய படங்களாக இன்றைய படங்கள் வருதா? ஒரு ப்ரொடியூசரா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. 100% வருது. அது நம்ம லாங்குவேஜில் வரணும், தமிழில் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மலையாளத்தில் இருக்கலாம், கன்னடாவில் இருக்கலாம், ஹிந்தியில் இருக்கலாம். எவ்வளோ படங்கள் வருது. அமீர் கான் ஒரு மனிதர், அவர் செலக்ட் பண்ணுற படங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். இங்கே நம்ம ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோமா அப்படின்னா கம்மி தான். ஒரு சித்தாரே ஜமீன்பார் மாதிரி இங்க பண்றதுக்கு இங்க ஆள் இருக்காங்க, ஆனா பண்ண மாட்டாங்க.
சி லிட்ரலாக ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ மூமெண்ட். எனக்கு அந்த மாதிரி கொடுங்கடா, நான் பண்ணுறதுக்கு தயாராங்கிறேன். சி ஐ எம் நாட் லுக்கிங் ஃபார் சேலரி. அதுக்காக சேலரி இல்லாமல் நடிக்க முடியாது. அவங்களும் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஓடி போயிடுவேன். இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். சரி, நான் வந்து சேலரிக்காக கிடையாது. நான் அந்த மாதிரி கேரக்டரை வந்து சூஸ் பண்ணுறேன். அவள் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் சூஸ் பண்ணி பண்ணும்போது அது பயங்கரமாக இம்பேக்ட் ஆகும். கிடைக்கணும், அந்த மாதிரி கிடைக்கணும். அந்த மாதிரி டேரக்டர் நினைக்கிறேன். இது மணிகண்டன் டைரக்ட் பண்ணது காக்கா முட்டை. இல்லை இது விஜய் சேதுபதி பண்ணியிருப்பாரு. கடைசி விவசாயி. கடைசி விவசாயி என்ன படங்க அதெல்லாம். அதில் அந்த ஜட்ஜு அவங்க சொல்லுவாங்க, அந்த நெல் செத்துரும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா இந்த இவரா போய் மயிலை கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டில் அதெல்லாம் மெல்ட் ஆயிரும். சி அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் தான் சொன்னேன், மணிகண்டன் சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா அந்த படத்துல வந்து விஜய் சேதுபதியை வந்து ரீசெண்ட் டைம்ல இன்டர்வியூ பண்ணப்ப நான் இந்த கடைசி விவசாயியை பத்தி அவர்கிட்ட ஒரு கேள்வியா முன் வச்சப்ப அந்த படத்தை எடுத்து எனக்கு ஆத்ம திருப்தி நிறைய இருக்கு. ஆனா ஒரு ப்ரொடியூசரா நான் லாபம் சம்பாதிக்கல, எனக்கு அது லாபத்தை சுத்தமா கொடுக்கல அப்படிங்கறத சொன்னார். ஆனா அந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேங்கிறதுக்காக ஒரு நாள் நான் கில்ட்டா ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னார். அதுதாங்க வேணும், அந்த மாதிரி கதை தான் வேணும். முந்தானத்து வந்து ஒரு நேஷ்னல் அவார்டுக்காக ஒரு கதை, அவர் நேஷ்னல் அவார்டுன்னு நான் சொல்கிறேன், பட் அவர் சொல்கிற அதுக்காக சொல்லலை. எவ்வளோ அழகான ஒரு கதைங்க, அப்படியே எமோஷ்னல் பாண்டிங்காக இருக்கிற ஒரு ஃபேமிலி, அப்படி ஒரு கதையை சொல்கிறாரு. அப்பா கொடுங்கடா, அடி கொடுங்கடா அப்படி. அது மலையாளம். சரி, ஓகே, பியூட்டி, ஐ எம் ரெடின்னு சொன்னேன். அது தமிழாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ் கேரக்டர் பண்ணாலும் நம்மளுக்கு மன திருப்தியாக ஒரு படம். எனக்குலாம் கடைசி விவசாயிலாம் கிடத்தினா காலில் விழுந்து கும்பிட்டுருப்பேன், மணிகண்டா தேங்க்ஸ்டான்னு சொல்லியிருப்பேன். சீரியஸாக கிடைக்கிறது கஷ்டம் இல்லை. அது சீனு ராமசாமி சாரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்வியலாக ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங்காக இருக்கும். கிடைக்கணும் அந்த மாதிரி வந்து. அது வந்து ஹீரோவாக ஒரு கேரக்டராக கிடைக்கிறதோட ஒரு ஹீரோவாக அப்படி ஒரு படங்கள் அமையறதுங்கிறது வந்து இட்ஸ் பிளெஸ்ட். அதனாலதான் ஒண்ணு கிடைக்கணும், இல்லைன்னா நம்ம உருவாக்கிக்கணும். ஸோ ஐ எம் ரெடி ஃபார் போத். ஐ எம் வெயிட்டிங். இல்லைன்னா நான் ப்ரொடியூஸும் பண்ணிப்பேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓப்பன் டாக்கா வந்து கொடுத்து என்னை தேடி கொடுங்கடா, நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும், ஒட்டுமொத்தம்னு சொல்ல முடியாது, பொதுவாக இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து இந்த 1000 கோடி கிளப்பு அதை வந்து தமிழ் சினிமாவில் யார் வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய ரேஸை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ரேஸுக்குள்ளே வந்து இந்த கமர்ஷியலுக்குள்ளேயே நம்ம ஏன் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருக்கு. அவருக்கு நான் அதான் சொல்கிறேன், நீ 1000 கோடி அச்சீவ் பண்ணணும் அப்படி. இப்போ 4900 கோடி ஒரு படம் பண்ணியிருக்கு, F1 ஒரு படம், பிராட் பிட், என்னோட ஃபேவரட் ஹீரோட. எதுக்காக அந்த படம் பண்ணுச்சு? சி F1ங்கிறது இட்ஸ் ஓகே, யூனிவர்சல் கேம், இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் கேம் அது. பட் அதெல்லாம் தாண்டி அதை ஒரு படமா எடுக்கிறதுங்கிறது 2500 கோடி பட்ஜெட். பட்ஜெட் அவன் எவ்வளவு நம்பி எடுத்திருப்பான். ஸோ அது அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ அழகா இருக்கும். இந்த படம் எடுக்கப்பட்ட விதமே அவங்க வந்து கமர்ஷியலா யோசிக்கவே இல்லை. மேபி அது படமே கமர்ஷியல் தான், அது டச் பண்ணாலே கமர்ஷியல் தான். பட் அவங்க எடுத்த விதம், அவரோட மூமெண்ட்ஸு, அவரோட லைஃபு, அதுக்கப்புறம் அவர் இது பண்ணுறது, அவரோட மோட்டிவேஷன்ஸு, அவர் கம்பேக்கு, ஒரு 53 வயசில் வந்து ஒருத்தன் கம்பேக் கொடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் தான் அந்த படம். அதனால தான் அந்த படத்தோட நம்ம 1000 கோடின்னு பேசலாம். ஆனால் படத்தில் வந்து ஸ்க்ரீன் அந்த ஸ்கிரிப்ட் வந்து வீக்காக வச்சுட்டோன்னா 1000 கோடி பண்ணாது. ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு ஆடியன்ஸ் தன்னை நான் நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ. அதனால தான் KGF அடிச்சுது 1000 கோடியை. அவன் நினைச்சிடறான், அவன் தன்னை பண்ண முடியாத விஷயங்களை இவன் பண்றான்டா அப்படின்னு நினைச்சிடறான், அது கிளிக் ஆயிடுது. சரி, அதான் நான் சொல்றேன்ல, நீ KGF வந்து நீ வேற மாதிரி கேங்ஸ்டர் படம் அந்த மாதிரி நீ படமா நினைச்சிட்டீங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட். அது கிடையாது. அது வந்து ஒருத்தன் கிராஸ் ரூட்ல இருந்து ஒருத்தன் வர்றான், வந்து அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலாக ஒரு அங்கே போய் உட்காடுறான் டாப்பில் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் கேங்ஸ்டர், இட்ஸ் அபவுட் எனி தொழில். உனக்கு எந்த ஒர்க்காக வேணாலும் நீ சின்ன ஆளா, நீ எப்படி ஒரு ரிக்ஷா ஓட்டின வடிவேல் சார் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்து கண்ட்ராக்டராக இருந்த ஒரு ரஜினி சார், இதுதான் KGF.
உண்மையாக அவங்களோட லைஃப் ஸ்பேன் தான் கேஜிஎஃப். எங்கள் அப்பா ஒன்றும் பிறந்ததுலேருந்து பெரிய கோடீஸ்வரெல்லாம் எங்கள் அப்பா வரல. அவர் வந்து சென்னைக்கு வரும்போது 400 ரூபா வீட்டில் தங்கினோம் நாங்கள். வி லாஸ்ட் எவ்ரி திங் பிகாஸ் ஆஃப் மூவிஸ். அப்பா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போது 83 84 முரளி சாரை வச்சு ஒரு படம் பண்ணாங்க. ஏதோ ஒரு படம். ஓகேங்களா, அதில் வந்து 26 லட்சம் அப்போ லாஸ். எந்த டைமில் 83 84 24 lakhs லாஸ். ஸோ வி லாஸ்ட் எவ்ரி திங். சென்னைக்கு வரும்போது எங்கள் அப்பா குடும்பத்தோட வந்து 2 குழந்தைய தான் கூப்பிட்டு வந்தாங்க. மிச்சம் 2 குழந்தைய கூப்பிட்டு வரல. 2 குழந்தைய கூப்பிட்டு வந்து இங்கே வந்து 400 ரூபா வீட்டில் வந்து 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு இன்னைக்கு வந்து ஸ்டார் ஹோட்டல் ஓனராக எங்கள் அப்பா வந்து பிராண்டாக கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு இத்தனை பிள்ளைங்க எல்லாருமே நல்லா படித்து இது ஒருத்தன் டாக்டர் எல்லாமே வந்து பிஸ்னஸ்ஸு எல்லாமே வந்து போனது காரணம் அவரோட உழைப்பு. இது யாருமே வந்து இதாக வரல. இதுதான் நான் சொல்கிற கேஜிஎஃப். நான் சொல்கிற விதம் இதுதான். அந்த லைஃபோட பேட்டர்ன் தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் இருக்கட்டும். நம்ம யாரையுமே சாதாரண எடை போடவே கூடாது. நான் விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பார்த்துருக்கேன். இன்னைக்கு நிற்கிற மேடையில் நிற்கிற விஜய் சார் வரைக்கும் பார்த்துருக்கேன். எங்கள் கூட வாலிபால் ஆடுவார் சாலிகிராமத்தில் வந்து. சாதாரணமாக இருப்பார், ஒரு பைக்கில் வருவார். ஓகேங்களா, அப்போ இருந்த விஜய் சாரை நான் இங்கே பார்க்குறேன். எல்லாரும் அப்படி தானே, அஜித் சாரும் அப்படி தானே. ஸோ நம்ம அதை தான் நம்ம இதை பார்க்கணும். ஓவர் நைட்டில் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம கமெண்ட் பண்ணலாம். அந்த பொசிஷனில் அவங்க இருக்கணும். அவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்ணுறது வந்து அடுத்தவன்கிட்ட கொடுத்துடக்கூடாது. அது வந்து அவன்கிட்ட தான், அவனுக்கு தான் தெரியும். நான் நல்லவன் நான் கெட்டவன் என் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும். எனக்கு வந்து 3வது ஒருத்தன் எனக்கு முத்திரை குத்தணும்னு அவசியமே இல்லை. நான் இப்போ நம்ம எவ்வளோ செய்கிறோம், எவ்வளோ பேருக்கோ படிக்க வைக்கிறோம். இதை நான் போய் பப்ளிஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அதை சொல்லி எனக்கு ஒரு 4 பேர் கமெண்ட் போட்டு வள்ளலே சொல்லணும்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் ஊரில் போய் மதுரையை தாண்டி கேட்டலன்னு வள்ளல் களஞ்சியம் தான் எங்கள் அப்பாவே சொல்லுவாங்க. நான் இதை போய் ஊரில் வந்து ப்ரூவ் பண்ணேன் எங்கள் அப்பா பெரிய வள்ளல்ல நான் அவரோட புள்ளடான்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் 15 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். 15 இயர்ஸ் இருந்திருக்கேன். என்னை பற்றி யாருக்கு தெரியும்? ப்ரெஸ்காரவங்களுக்கு தெரியும். என்னை பற்றி யார் என் கூட நடித்தவங்களுக்கு தெரியும். என்னை பற்றி என்னோட டேரக்டர்ஸுக்கு தெரியும். சுரேஷ் எத்தனை மணிக்கு வருவான், எத்தனை மணிக்கு போவான், ஏதாவது ஒரு சின்ன இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் எதுவுமே இருக்கு. நான் இங்கே வந்து வேலை பார்க்குறக்கா வரேன். வேலை பார்த்து நான் சினிமாவை அப்படி தான் பார்க்குறேன், நேசிக்கிறேன். அது என் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், என் சினிமாவாக இருக்கட்டும், என்னோட தொழிலாக இருக்கட்டும், நான் இப்படித்தான் இருக்கணும். அது 3வது ஆளில் வந்து நம்ம எந்த விஷயமே அடுத்தவனுக்காக நான் ட்ரெஸ் பண்ணல, எனக்காக தான் நான் ட்ரெஸ் பண்ணுறேன். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அவன் அடுத்தவன் பார்க்குறாங்கிறதுக்காகலாம் கிடையாது. இது எனக்கு பிடிக்கும், நான் செய்கிறேன், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம லைஃப்பில் வாழ்ந்தோன்னா யாரை பற்றியுமே நினைக்கக்கூடாது. ஈவன் உங்கள் நிழலே வந்து ஓகே ரைட்டு நம்மளுக்கு அது வந்து இன்னைக்கு நல்லா பேசும், நாளைக்கு தப்பாக பேசும். அதை நம்ம காதையே வாங்கக்கூடாது. நம்ம லைஃப் வாழ்கிறது 20 வருஷம்தான். லைஃபோட உன்னோட என்டையர் லைஃபே வந்து 20 இயர்ஸ் 18 to 20 இயர்ஸ் ஸ்பேன் தான். நீ தூங்கி எந்திரிச்சு அந்த 12 hours அந்த ஒர்க்கிங் பீரியடை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே ஆஃப்டர் 18 to நீங்கள் லைஃபை யோசிச்சு பாருங்க. அந்த 48 கரெக்டா 48 அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ரொம்பலாம் யோசிக்கவே கூடாது. ஓகே, ஸோ பட்ஜெட் படங்கள் எப்போ வரலாம் வரட்டும், நம்ம சிறந்த படங்களை நம்ம ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான்